இருக்கக்கூடிய சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வெளிநாட்டில் நல்ல வேலை நல்ல சம்பளம்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு போன இளைஞர்கள் 47 பேர் அங்கே கொத்தடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்து இப்போ இந்திய தூதரகம் மூலமாக அந்த 47 இந்தியர்களும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். வெளிநாட்டில் வேலைக்காக செல்பவர்களை சில நேரங்களில் அங்கிருக்கும் கும்பல் கொத்தடிமைகளாக வைத்து சித்திரவதை செய்து வேலை வாங்கும் சம்பவங்களை கேட்டிருப்போம். அல்லது அவர்களை சட்டவிரோத செயல்களில் ஈடுபட தூண்டுவதும் பயன்படுத்துவதுமான செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் சமீப காலமாக இணையதள குற்றங்கள் அதிக அளவில் நடைபெறுவதை நாம் தொடர்ந்து செய்திகளாக பார்த்து வருகிறோம். இந்த இணையதள குற்றத்திற்கு மூளையாக இருப்பவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து செயல்படுகின்றனர். அது போன்று செயல்பட்ட கும்பலிடம் கொத்தடிமைகளாக இருந்து வேலை செய்த 47 இந்தியர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். லாவோஸ் நாட்டில் நல்ல வேலை லட்சக்கணக்கில் சம்பளம் என்று கவர்ச்சியான விளம்பரம் இணையதளம் மூலம் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் பணத்திற்கும் எங்களது நிறுவனமே பொறுப்பு என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இந்த கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பிய இந்திய இளைஞர்கள் சிலர் இனி நமது கஷ்டம் தீர்ந்துவிடும், நாமும் நல்ல நிலைமைக்கு முன்னேறி விடுவோம் என்று நினைத்து லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து பணம் இல்லாதவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலம் பணத்தை கடனாக பெற்றுக்கொண்டு அதனை முன்பணமாக செலுத்தி லாவோஸ் நாட்டிற்கு சென்ற 47 இந்தியர்கள் அங்கு இணையதள மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்துள்ளனர். நல்ல வேலை கை நிறைய சம்பளம் என்ற ஆசையோடு வெளிநாட்டிற்கு சென்ற இந்திய இளைஞர்கள் அங்கு பணத்தையும் இழந்து கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்திருக்கின்றனர். அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு இந்தியாவில் இருந்து வேலைக்கு செல்லும் இந்தியர்களின் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சரியாக உணவு கொடுக்காமல் டேட்டிங் ஆப்களில் வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தி உள்ளனர். டேட்டிங் ஆப்களில் பெண்கள் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி புரோஃபைலை உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவைச் சேர்ந்தவர்களிடம் பெண்கள் போன்று சாட்டிங் செய்ய வற்புறுத்தி உள்ளனர். அப்படி பேச ஆரம்பித்ததும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை கூறுகின்றனர். அதிக பணத்திற்கு ஆசைப்படுபவர்கள் இந்த கும்பலின் மோசடியில் சிக்கி லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கின்றனர். இந்தியாவில் இருந்து சென்றவர்களை கொத்தடிமைகளாக வைத்து டார்கெட் கொடுத்து வேலை செய்ய சொல்கின்றனர். அவர்கள் கொடுக்கும் வேலையை முடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுக்காமல் ஓய்வு எடுக்க நேரம் கொடுக்காமல் அடித்து உதைத்து சித்திரவதை செய்து வேலை வாங்கியுள்ளனர். இதனால் மிகவும் சித்திரவதைக்குள்ளான இந்தியர்கள் இந்த கும்பலிடமிருந்து தப்பிக்க பல முறை முயற்சித்து எப்படியோ கடைசியாக அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இது தவிர இது போன்ற மோசடிக்கு இந்தியர்கள் பயன்படுத்தப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய அரசிடம் புகார் செய்திருந்தனர். கடந்த மாதம் அவ்வாறு லாவோஸ் நாட்டில் கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்பட்ட 13 பேர் மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது லாவோஸ் நாட்டில் இந்தியர்கள் கொத்தடிமைகளாக இருப்பது குறித்தும்
இணையதள குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாகவும் இப்பிரச்சினை குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேசினார். அதனைத் தொடர்ந்து லாவோஸ் அதிகாரிகள் அங்குள்ள கோல்டன் ட்ரையாங்கிள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அதிரடி ரெய்டு நடத்தி அங்கு கொத்தடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டு இணையதள குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த 29 பேரை மீட்டு இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்தனர். இது தவிர 18 பேர் இந்திய தூதரகத்தில் புகார் செய்திருந்தனர். அவர்களும் தற்போது பாதுகாப்பாக அங்கிருந்து மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது தொடர்பாக லாவோஸில் இருக்கும் இந்திய தூதரகம் ட்விட்டரில் தகவலை பகிர்ந்துள்ளது. லாவோஸ் மற்றும் கம்போடியாவிற்கு வேலை தேடி செல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் இதுபோன்ற மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 635 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ரஷ்யாவில் வேலைக்கு சென்றவர்களை அந்நாட்டு அரசு உக்ரைன் போர்க்களத்தில் போரிட பயன்படுத்தி வருகிறது. அவ்வாறு சென்றவர்களில் சிலர் போரில் உயிரிழந்துள்ளனர். சமீபத்தில் ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் வெளிநாட்டிற்கு வேலை செல்லும் இந்தியர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த மாதிரி வெறுமன இணையதளம் மூலமா வரக்கூடிய விளம்பரங்கள் நம்பி அனாவசியமா பணத்தை இழந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு நம்பி போக வேணான்னு சைபர் கிரைம் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க.